இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு, அன்னைக்கு ராத்திரி எதுக்காக நீ கோயிலுக்கு போன? இதுக்கு மேல இவர்கிட்ட மறைக்க கூடாது. என்ன என் முன்னாடி குடிக்கிறதுக்கு வெக்கமா? கூச்சப்படாம குடிங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த ஏற்பாடு. விலை உயர்ந்த சரக்கு கொடுத்த உங்க உயர்ந்த உள்ளத்துக்காக நாங்க என்ன வேணாலும் செய்யலாம். பூமியே சுத்துறத நிறுத்தினாலும் என்னால பால்ல தண்ணியை கலக்கிறத நிறுத்தவே முடியாது. எனக்கு நீங்க அந்த கோமாதா மாதிரி. சொல்லுங்கம்மா, ரகுராம போட்டு தள்ளுமா, அந்த ஆள் தலையை கொண்டு வரணுமா? ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். பஞ்சாயத்துல சாட்சி சொல்லி அந்த ரகுராம தலகுனிய வச்சு என் தலையை நிமிர வச்சுட்டீங்க. அதுவே பெரிய சந்தோஷம் தான். ஆனா இப்போ என்னுடைய கவலை எல்லாம் ரகுராம பத்தி தான். தான் பொண்டாட்டிய காப்பாத்த இந்நேரம் அவன் களத்துல இறங்கியிருப்பான். அதான் நீங்கெல்லாம் அவன் பார்வையில பற்றக்கூடாதுன்னு தான் உங்க மொத்த பேரையும் இங்க கூட்டிட்டு வர சொன்ன. இங்க நீ என்ன எதிர்பார்க்கல? எதிர்பார்த்தேன். ஆனா இனிமே அதனால எந்த பயனும் இல்லை. இவங்க பொய் சாட்சி சொன்னாங்கன்னு உங்க யாராலையும் நிரூபிக்க முடியல. உன் பொண்டாட்டி வசமா சிக்கிக்கிட்டான். கோவில் நகைகளை திருடினதுக்காக உன் பொண்டாட்டிக்கு தண்டனை கிடைக்கும். இனிமே நீயே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. வாசல் அந்த பக்கம்தான் இருக்கு. கிளம்புறியா? கிளம்பதான் போறேன். நான் அதுக்கு முன்னாடி ஏச்சுக்கு இடம் இல்ல, வீச்சுதான். சாட்சியா சொல்லுங்க, சொல்லுங்கடா. தைரியம் இருந்தா போய் சாட்சி சொல்லுவீங்க. ஐயா வேணாங்க ஐயா. ஐயா ஐயா அடிக்காதீங்க. ஐயா வேணாங்கய்யா. ஐயா அடிக்காதீங்க, வலிக்குதுயா. ஐயா வேணாங்க ஐயா. ஐயா ஒருத்தனை விடாதீங்க மச்சான், வெளுத்து வாங்குங்க. பொய் சாட்சியா சொல்றீங்க? ஏறின போதையெல்லாம் இறங்கிடுச்சா? இனிமே ஜென்மத்துக்கும் பொய் சாட்சி சொல்லுவீங்க? பண்ண மாட்டேயா? ஐயா ஐயா தெரியாம பண்ணிட்டோம். வந்து தடுங்கம்மா, பார்த்து நிக்கிறீங்களேம்மா. எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்கு வந்து அடிப்ப. இவங்களை முடிச்சிட்டு உங்ககிட்ட வரலான்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. நிறுத்தியா? இருக்குதுல்ல,
இன்னும் அடிச்சா எனக்குதான் அசிக்கும். அத கழுத்தை நடிச்சு கொன்னா அது எனக்கு பெருமைதான். புவனேஸ்வரி, இது வரைக்கும் வேணா நீ நினைச்சதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா நாளைக்கு வரப்போற தீர்ப்பு நீ நினைச்ச மாதிரி இருக்காது. என் பொண்டாட்டிய திருடின்னு சொன்னீங்கன்னு உங்களுக்கு ரகுராம் கொடுத்த ஒவ்வொரு அடியும் அந்த ஆள் எனக்கு கொடுத்த பதிலடியா தோணுச்சு. சவுக்கால தனி ஆளா உங்க அத்தனை பேரையும் விளாசிட்டு போயிருக்கான். அந்த ஆளு தலையை கொண்டு வரேன்னு சொன்னவன் தானடா நீ. போனவன் சும்மா போகல. நாளைக்கு வரப்போற தீர்ப்பு நாம நினைக்கிற மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்ப தன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு ஏதோ சதி வேலை பண்ண போறான்னு தோணுது. மா, அந்த ஆளுக்கு அவ்வளவுலாம் யோசிக்க தெரியாதுமா. அவனுக்கு எதிரா நாம அத்தனையும் பண்ணுவோம். அவன் பொண்டாட்டியை காப்பாத்த அவன் பண்ண மாட்டானா? சரிம்மா, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. அவன் எந்த ஆங்கிள் யோசிப்பான்னு நினைச்சு பாக்குறேன். அம்மா, நீங்க சாவகாசமா யோசிங்கோ. நான் போய் என் கடையை திறக்கணும். நான் அப்படியே கிளம்புறேம்மா. அம்மா, ஐயோ, நான் போய் தான்மா கோயில் நடைய திறக்கணும்மா. அம்மா, நான் போய் மாடுங்களுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு வைக்கணும்மா. போயிட்டு வரேம்மா. அம்மா, அது வந்து ஏய்! நாளைக்கு தீர்ப்பு வர வரைக்கும் யாரும் எங்கேயும் போக கூடாது. அண்ணே, நாளைக்கு வரைக்கும் இவனுங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னும் 4 சவுக்கடி கொடுத்தா இவனுங்க நம்மளே காட்டி கொடுத்துருவானு. நம்ம ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போ. போறப்ப 4 பாட்டிலையும் சேர்த்து வாங்கிட்டு போ. போத தெளிய தெளிய ஊத்தி கொடு. 2 நாளைக்கு இவனுங்க கண்ணே திறக்க கூடாது. இல்லம்மா, நான் போய் என் கடையை திறக்க. அதெல்லாம் அப்புறமா திறந்துக்கலாம். நடைய கட்டுங்க. ஆ, ம். அண்ணே, கூட்டிட்டு போங்கண்ணே. அண்ணே, போனா சொல்லுமா. சரக்கு இவனுங்களுக்கு மட்டும்தான். எப்பவுமே நீ கான்சியஸா தான் இருக்கணும். ம், சரிம்மா. சரி, நான் பாத்துக்கிறேன். ஆ. ஏய், வாங்கடா. வாங்க, போமா. வாங்க. வாங்க. ரகுராம், என் மனசுல நான் எழுதின தீர்ப்பதான் நாளைக்கு உன் தம்பியும் சொல்ல போறான். எந்த ரூபத்திலையும் உன்னால உன் பொண்டாட்டிய காப்பாத்தவே முடியாது. அத்தனை பேர் முன்னாடி நீ அசிங்கப்பட்டு தான் நிக்க போற. இத்தனை காலமா என்ன நோகடிச்சதுக்கு நான் உனக்கு கொடுக்க போற பரிசு. ஜானகி அம்மா தான் கோவில் நகைகளை. ஒரு நிமிஷம். நேத்து சாட்சி சொன்னவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்கள நீங்க மறுபடியும் விசாரிக்கணும்னு கேட்டுக்கிறேன்.